ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மின் பாரதி விலாக். இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னா, இந்த விலாகை வந்து கொடுக்கலாமா இல்லை டெலீட் பண்ணிடலாமா, இவ்வளோ நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கொடுக்கலாம் அப்படின்னு இவர் தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்ட்டு. ரொம்ப லேட் பண்ணிட்டோம்னு சொல்லலாம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் பண்ணிட்டோம். இந்த கந்த சஷ்டி விலாகை இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை வந்து சூப்பராக வந்து பண்ணி முடிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் விரதம் இருந்த எல்லாருக்குமே எல்லாமே சூப்பராக வந்து முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. நானுமே வேண்டிக்கிறேன். இந்த 7 நாள் விரதம் வந்து நான் இருக்கல. எப்போவுமே வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து ஒரு நாள் விரதம் சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும்தான் வந்து விரதம் இருப்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்திரிச்சு என்னோடய விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காலையிலே வந்து 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலையை வந்து ஆரம்பிச்சிருந்தேன். இன்னைக்கு காலையிலே வந்து முருகப்பெருமானுக்கு வந்து 6 அபிஷேகம் பண்ணுறதுக்காகவே எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சிருந்தேன். இன்னைக்கு ஒரு 5 வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 4:45க்குலாம் வந்து பூஜை ரூமுக்கு வந்துட்டேன். நேற்றே வந்து அபிஷேகத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு சிலர் அக்கா நார்மல் வீடியோ கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஒரு நார்மல் வீடியோ எடுத்து அது பாட்டுக்கு இருக்குது. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு தான் டைமே கிடைக்காம இருக்குது. 2 நிமிஷம் பேசுகிறோமா, 1 நிமிஷம் அந்த பாட்டு போட்டு போடுறோமா, இதுலேயே வந்து டைம் போகுது. ஆனால் உட்காந்து இந்த மாதிரி லாங் வீடியோ பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாளாச்சும் ஆகும். அது வந்து நம்ம சொல்லிடுறோம் லாங் வீடியோன்ட்டு, அது எடிட் பண்ணி அதுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு இது பண்ணுறதுக்கே அரை நாள் ஆகி போகுது. அதால் பயந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ கிட்டேயே வந்து போகிறது கிடையாது. அதனால தான் இந்த வீடியோ வந்து கொடுக்கறதுக்குமே வந்து லேட் ஆகி போச்சு. இந்த வீடியோ போன வாரமும் கொடுக்கணும்னு நினச்சேன், அதுக்கு முந்தின வாரமும் கொடுக்கணும்னு நினச்சேன். அப்படியே ஒரு வாரமாக வந்து தள்ளி தள்ளி போகுது. இந்த சனி ஞாயிறாச்சும் உட்காந்து வந்து பேசி சனி ஞாயிறாச்சும் ஒரு லாங் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ணதோடு அப்படியே சரியாயிடும். அப்படியே காற்றுல வந்து அப்படியே வந்து போயிடும். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் ஃபோட்டோ இருந்தது இல்லையா, அதுக்குமே வந்து பன்னீர் வச்சு தொடச்சிட்டு அந்த மணப்பலகை வச்சு ரெடி பண்ணி வச்சு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதுவுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக வந்து ஆரம்பிக்கிறோம் அபிஷேகம் பண்ண, கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. நல்லா காலையிலே வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து போட்டு விட்டுட்டு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறதுக்குலாம் அஸ்வின் வந்து நான் தான் அபிஷேகம் பண்ணுவேன்னு வந்து உட்காந்துருவான். அந்த மாதிரி காலையிலே வந்து எழுப்பி விட்டுட்டு அவனும் குளிச்சுட்டு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே இல்லையா முருகருக்கு. அதனால் வந்து 6 அபிஷேகம் 7 அபிஷேகமே என்னமோ பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். பால், தயிர், விபூதி, அதுக்கப்புறம் தேன், இந்த மாதிரி அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தார் முருகர். இந்த மாதிரி முக்கியமான நாள்லாம் வந்து நான் எப்போவுமே வந்து மணப்பலகை வச்சு அது மேலே பச்சை கலர் துணி போட்டு அவரோட ஃபோட்டோ எடுத்து வச்சு எல்லாமே எடுத்து வச்சு இந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து பண்ணுவேன்றதால அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கோலம் போட்டு அதில் வந்து 6 அகல் வந்து ஏற்றி வைப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்குமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த 7 நாள் கந்த சஷ்டி விரதத்தை வந்து நிறைய பேர் இந்த டைம் வந்து செஞ்சுருந்தாங்க. ஏன்னா நான் கோவிலுக்கு போயிருக்கப்ப பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து காப்பு கட்டிட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நம்ம பார்த்த உடனே நம்ம நினைப்போம், இவங்களுக்கு வந்து என்ன கஷ்டம், இவங்ககிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுதுன்னு நினைப்போம். ஆனால் அவங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு காசு பணம் இருந்தாலுமே வேறு ஏதாவது பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்காக முருகப்பெருமான்கிட்ட இந்த நாளில் வந்து விரதம் இருந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கேட்டதை வந்து கொடுப்பார் இல்லை முருகர். அதனால தான் இவ்வளோ பேர் வந்து அவருக்கான ரொம்ப அதிகமாக வந்து அவருக்கான பக்த கோடிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவர் கேட்டதை வந்து கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த சமயத்தை வந்து நம்ம தவறவே விடக்கூடாது. 6 நாள் 7 நாள் இருக்க முடியாதவங்க முக்கியமாக அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து கேட்கலாம். அது வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சு அவர் வந்து கொஞ்சம் கோபலாம் தணிஞ்சு இருக்கிறப்ப கேட்டவனே கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதை விட அவர் திருக்கல்யாணப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பார் இல்லையா, அந்த டைம்லையும் கேட்டால் நம்ம கேட்டதை வந்து கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே என்னவோ தெரியல, இந்த வருஷம் அவருக்கான நிறைய பேர் சஷ்டி விரதம் இருந்து நானே வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் விரதம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஒரு நாள் விரதம் எப்பவும் போல் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு அப்படி தான் இருப்பேன். இந்த விரதம் மற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசி எடுக்காது, ஒரு மாதிரியே இருக்காது. இந்த விரத நாட்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு மாதிரி பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எந்த வேலையும் செய்யாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கும், எதுவுமே நம்ம சாப்பிடாம இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் படபடப்பு, கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுத்தல் இந்த
மாரி கொஞ்சம் டயர்டு இந்த மாரி தான் இருக்கும். ஏதாவது சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு மிஷினுக்கு வந்து நம்ம வேலை குடுத்துக்கிட்டே இருப்போம். எதே சாப்பிடாம இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேல வந்து கொஞ்சமா பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு கோவிலுக்கு போலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிருந்தேன். போன டைம் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 5 வகை சாதம் தான் வந்து எப்பவுமே செய்வேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா வயசாகுது இல்லையா? கொஞ்சம் வந்து முடியல அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் சாதமும், தேன் தினை மாவு தான் முருகப்பெருமானுக்கு செஞ்சு வச்சுட்டு ஏன்னா வந்து நம்ம செய்ய முடியாது. எந்த டைமுக்கு முடியுதுன்னு தெரியாது அப்படின்றதுக்காக எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் கோவிலுக்கு வந்து போயிருந்தேன். இங்க வந்து சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் வந்து சூரசம்ஹாரம் வந்து நடக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். கும்பாபிஷேகம்லாம் நடந்து சூரபத்மன்லாம் செஞ்சு இப்ப தான் வந்து நடக்குதுன்றதால நெறைய பேர் வந்து இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நடக்குது இல்லையா? அதனாலே கூட்டம் வந்து நெறைய இருந்தது. அங்கேயுமே பிள்ளையார் கோயில் வந்து எப்பவுமே நார்மலா வந்து 6 மணிக்கு மேல நடக்கும். சரி இத பார்த்து முடிச்சுட்டு இது முடியும். அதுக்கப்புறம் அங்க போலான்னு நெனச்சிருந்தோம். ஆனா இது முடியும் டைம் ஆயிப்போச்சு. அதுவுமே வந்து முடிஞ்சு போச்சு போல இருக்கு. செம்ம கூட்டம். ஆனா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரவுண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். இருந்தாலுமே அங்கருந்து ரோட்டுக்கு வெளிய எடுத்துட்டு வந்து தான் வந்து ஒரு ஒரு தலையா வந்து எடுத்தாங்கன்றதால தூறலுமே வர ஆரம்பிச்சுச்சு. இந்த தூறலையும் நாங்க நின்னு வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். நல்லா டிவில வந்து நெறைய பேர் வந்து சூரசம்ஹாரத்த திருச்செந்தூர்ல வந்து பார்த்துருப்பீங்க. நல்லா தேசமங்கைக்கரசி அம்மாவோட வாய்ஸ்ல கணீர் கணீர்னு நல்லா இருந்தது அத கேட்கறதுக்கு. நான் அங்கருந்து கோவிலருந்து வீட்டுக்கு வந்து தான் வீடு துடைக்கிறப்ப தான் டிவிய ஆன் பண்ணி விட்டுட்டு அத கேட்டுக்கிட்டே வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் தான் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த டிவில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரொம்ப பணக்காரர் வந்து குடுத்திருந்தாரு இல்லையா? பட்டு புடவை இதெல்லாம் வந்து அந்த யாகத்துல வந்து போடுற மாரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது நான் ஃபோன்ல தான் வந்து பார்த்துருந்தேன். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த மாரி இதெல்லாம் பார்க்குறேன்னா கமெண்ட்ஸ வந்து கண்டிப்பா பார்ப்பேன். அந்த மாரி கமெண்ட்ஸ பார்க்குறப்ப தான் நெறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இருந்த முக்காவாசி கமெண்ட்டே அதான். இந்த மாரி நீங்க இவ்ளோ லட்சக்கணக்கான பட்டு புடவைய வந்து யாகத்துல போடுறதுக்கு, நீங்க வந்து ஏழைங்களுக்கு வந்து குடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரோட கமெண்ட் அது ஒண்ணா தான் இருந்தது. கண்டிப்பா அது உண்ம தானே. நெறைய பேர் கடவுள் வந்து நம்மள எப்படி வந்து ஆசீர்வதிப்பார்னா, நம்ம ஒருத்தவங்க இல்லாதவங்களுக்கு குடுத்து, அவங்க சிரிப்புல தான் வந்து நம்மள வந்து வாழ்த்துவாரே தவிர, இந்த மாரி அவருக்கு வந்து இந்த மாரி பட்டு புடவைல வந்து யாகத்துல போடணும், தங்கத்த வந்து யாகத்துல போடணும் அப்படிலாம் வந்து விரும்பவே மாட்டாங்க. கண்டிப்பா வந்து இந்த மாரி இல்லாதவங்களுக்கு குடுத்து பார்க்கறதுல தான் கடவுள் வந்து நம்மள வந்து ஆசீர்வதிப்பாரு. என்னோட இது கருத்துமே கூட. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சூரசம்ஹாரம் இங்க முடியறதுக்கு கிட்டத்தட்ட 8:45 அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. அதனால நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்லாம் தொடச்சுட்டு, நான் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பூஜை பண்ணலாம், விரதத்த முடிக்கலான்ட்டு. இவங்க வர்றதுக்கு தான் டைம் ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட 9:45 அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. நானும் இவங்க வருவாங்க, ஃபோன் குடுப்பாங்க, வீடியோ எடுக்கலான்னு அப்படின்னு வெயிட் பண்ணி டைம் ஆனதால, நான் சாப்பிட்டே விரதத்த முடிச்சு சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து இங்க வந்து சூரசம்ஹாரம் எப்படி வந்து பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரே இடத்துல இருந்து தலை எடுக்கிற மாரி வந்து பண்ணல. ஒரு முக்குட்டு இருக்கு இல்லையா? அந்த மாரி முக்குட்டுக்கு ஒரு தலை எடுக்கிற மாரி வந்து பண்ணியிருந்தாங்களா, அதனால அங்கங்க போய் பார்க்கறதுல வந்து இவங்க போயிட்டதுல டைம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் இது மறுநாள் திருக்கல்யாணம் வந்து பார்க்கறதுக்கு 2 இடத்துல வந்து திருக்கல்யாணம் 2 கோவில்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மாரி 2 இடத்துலயுமே வந்து திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார் கோவில் வந்து திருக்கல்யாணம் வந்து நடந்திருந்தது. அதனால அங்க வந்து காலையிலேயே வந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து கிளம்பி அங்க வந்து போயிட்டு, அங்க நல்லா திருக்கல்யாணத்த பார்த்து தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு இதுவா தான் இருந்தது. ஏன்னா போன டைம் வந்து பிரசாதம்லாம் செஞ்சு எடுத்துட்டு போய் குடுத்துருந்தேன். இந்த வருஷம் வந்து பிரசாதம் சரி வேண்டாம், தட்டு வரிசை மாரி முருகப்பெருமானுக்கு எடுத்துட்டு போலான்னு நெனச்சிருந்தேன். ஆனா முடியல. சரி அடுத்த வருஷம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனச வந்து தேத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் மேல வந்து இங்க திருக்கல்யாணம் வந்து அங்க காலையில 10 மணிக்கு நடந்திருந்தது. இங்க வந்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேல நடந்திருந்தது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தட்டு வரிசையோட ஆடல் பாடலோட வந்து தட்டு வரிசை எடுத்துட்டு வந்தாங்க. நல்லா சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கே. நாங்க வந்து போன வாட்டி ஒரு கும்பாபிஷேகம் நடந்த உடனே ஒரு திருக்கல்யாணம் வந்து நடந்திருந்தது. அப்போ வந்து இடம் கொஞ்சம் கூட கால் வைக்க கூட இடம் இல்ல. அந்த மாரி இந்த டைம் வந்து உட்கார கூட இடம் இல்லாம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்து போயிட்டோம். அதனால தட்டு வரிசை எடுத்துட்டு வரதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. உட்கார்றதுக்குமே எனக்கு கிட்ட வந்து இடம் கிடைச்சிருச்சு. நல்லா திருக்கல்யாணத்த வந்து கண்குளிர பார்த்த மாரியும் ஆயிப்போச்சு. ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது. கிட்டத்தட்ட திருக்கல்யாணம் மட்டும் 1 1/2 மணி நேரத்துக்கு மேல இருந்தது. எல்லாமே நடக்குது. நம்மளுக்கு எப்படி வந்து கல்யாணம் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ, அந்த மாரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. நல்லா சூப்பரா இருந்தது. ஏன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்ப நடக்குதுன்றதால அவ்ளோ கூட்டம் வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு. இந்த பூப்பந்து தூக்கி போடுறது, எல்லாமே வந்து பார்த்து பண்ணதுல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த வருஷம் நான் 2, 3 வருஷமாவே அப்படிதான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வந்து குழந்தை பாக்கியம் யாருமே வந்து குழந்தை இல்லாம இருக்கவே கூடாது அப்படின்ற மாரி தான் நான் வந்து வேண்டியிருக்கேன். கண்டிப்பா வந்து முருகன் அருளால எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு நானுமே வேண்டிக்கிறேன். நெறைய பேரு குழந்தைக்காக அந்த வேண்டி இந்த விரதம் வந்து
இருக்கிறீங்க. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இருந்தேன், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளரவே தளராதீங்க. கண்டிப்பா ஒரு 10 வருஷம் இல்லன்னா கூட 11வது வருஷம் கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்கும். ஏன்னா வந்து நான் நெறைய அந்த ஏசம கட்சியம்மா வீடியோவுல கூட பார்த்துருக்கேன். அந்த கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷம் இல்லாம 11வது வருஷம் இந்த விரதம் இருந்து எனக்கு குழந்தை பொறந்திருக்கு. அது மாரி கண்டிப்பா வந்து நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா முருகன் அருளால நீங்க வந்து குழந்தை பாக்கியம்ன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். ஏன்னா நானே வந்து கேள்விப்பட்டுருக்கேன். குழந்தை பாக்கியம் இல்லன்னு வந்து என்ட்ட நேர்ல வந்து சொன்னாங்கன்னா, அந்த சஷ்டி விரதம் இருங்கன்னு சொன்னா 2 வருஷம், 3 வருஷம் இருந்தது. அப்ப கூட இல்ல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தொடர்ந்து இருந்துகிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து ஒரு வாட்டி வந்து நடக்கும். எல்லாமே முடிஞ்சு கல்யாணமும் வந்து முடிஞ்சது சிறப்பா. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடந்ததால பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் இங்க வந்து சூரசம்ஹாரம் நடக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வரிசை வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு ரூ. 50 போட்டா ரூ. 100 கிடைக்கும். ரூ. 1000 போட்டா 2000 கிடைக்கும். அதனால உங்க கையில உள்ளத போடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மாரி எல்லாரும் வந்து சீர்வரிசை வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட வந்திருந்தோம். நாங்க வந்து லேட்டா வந்ததால பார்த்தீங்கன்னா, சாப்பாடும் கிடைக்கல, இடமும் இல்ல. 6 மணிலேருந்து சாப்பாடு போயிட்டு இருந்ததுனால, 9 மணிக்கு நாங்க சாப்பிட வந்தோமா, சாப்பாடு எல்லாமே காலி. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு சாதம், சாம்பார் மட்டும் வந்திருந்தது. முருகப்பெருமானோட கல்யாண சாப்பாடுல கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு போகணுன்றதுக்காக சாப்பிட்டு வந்திருந்தோம். இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.